தொடர் கனமழையால் யமுனா நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் தலைநகர் டெல்லியின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். தற்பொழுது அபாய அளவை தாண்டி யமுனை நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாகவே டெல்லியில் அதீத கனமழை உள்ளிட்டவை பெய்து வரக்கூடிய வேளையில் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? அந்த யமுனா நதிக்கரையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? பிரீதா, டெல்லி மட்டுமல்ல, வட மாநிலங்கள் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பல பகுதிகள் இன்றைக்கு வெள்ளத்தில் தவித்து தத்தளித்துக் கொண்டிருக்கின்றதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிற கன மழையின் காரணமாக இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு பல இடங்கள்ல நிலச்சரிவுலாம் ஏற்பட்டிருக்கு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மேம்பாலங்கள்ல திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டு கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. வாகனங்கள் மெல்ல நகர்ந்துதான் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை அங்க ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல கடந்த சில நாட்களாக நிறைய இடங்கள்ல டெல்லியில முக்கிய குடியிருப்பு பகுதிகளெல்லாம் தண்ணீர் புகுந்ததையும் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல இன்னைக்கு அபாய அளவை தாண்டி இன்னைக்கு யமுனா நதியில வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த யமுனா நதியினுடைய நீர்மட்ட அளவு கடந்த 1963க்கு பிறகு 5வது முறையாக 207 மீட்டரை யமுனா நதியினுடைய வெள்ள அளவு தாண்டி இருக்கிறது. இந்த வெள்ளத்தால மிக முக்கிய சாலைகள் எல்லாம் மூழ்கி இருக்கிறது. நீங்க இந்த காட்சிகளே, வாகனங்கள் எப்படி ஊர்ந்து செல்லுங்கிறத அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். குடியிருப்பு, கோயில்கள், சாலைகள்ல வெள்ள நீர் ஆக்கிரமித்திருக்கிறது. வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிற காரணத்தினால அன்றாட பணிக்கு செல்பவர்கள் பலரும் தங்களுடைய அலுவலர்களுக்கும் சில அன்றாட பணிகளுக்கும் செல்வதில் பெரும் சிரமத்தை சந்திச்சிருக்காங்க. கரையோரங்கள்ல வசிப்பவர்கள் மிக பாதுகாப்பான இடங்களுக்கு இப்ப தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அவர்களுக்கு எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அபாய இந்த அளவுதான் தண்ணீர் வரும்னு ஒரு எச்சரிக்கை இருக்குது. அதையும் தாண்டி வரலாற்றில் இல்லாத அளவாக ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு பெரும் அளவிலே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. பல இடங்கள்ல தண்ணீரில் மூழ்கி இருக்கிறதையும், மக்கள் அந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அங்க தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புத்துறையாக இருக்கட்டும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினெல்லாம் உடனடியாக களமிறங்கி தேவையான மீட்பு மற்றும் நிவாரண பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. ரொம்ப ஆபத்தான பள்ளமான பகுதிகளில் கரையோரங்கள் இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. பிரீதா, தொடர் கனமழை காரணமாக யமுனா நதியின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி அங்கு கடும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.